நட்பு. சாலையோரத்தில் அமர்ந்திருந்தேன் நான். இளமையில் வறுமை கொடியது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பாடசாலைக்கெல்லாம் சென்று படித்ததில்லை. யாராவது பேசிக் கொண்டிருக்கும் போது காதில் விழும், அவ்வளவுதான். அதனை நிஜ வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருப்பவன் நான். பெரிதாக ஒன்றும் வயதாகிவிடவில்லை. மிஞ்சி போனால் 12 வயது இருக்கும் எனக்கு. நல்ல வேளை பெண்ணாக பிறக்கவில்லை என்று கடவுளுக்கு நன்றி சொன்னேன். இல்லையென்றால் இந்த அழுக்கான கிழிந்த உடையுடன் இருக்கும் என்னை இந்த ஆண் வர்க்கம் விட்டு வைத்திருக்குமா என்ன? தினமும் பாடசாலை செல்லும் மாணவர்களை பார்க்கும் போது ஆசையாக இருக்கும். ஆனால் எனக்கு கொடுத்து வைத்தது இவ்வளவுதான். எதற்காக இங்கே இருக்கிறேன், யார் என்னுடைய பெற்றோர் என்று எதுவுமே எனக்கு தெரியாது. குப்பை தொட்டியில் கிடந்தேன் என்று ஒரு வயதானவர் எடுத்து வளர்த்தார். அவரும் இறந்து விட்டார். ஊர் பேர் தெரியாத ஒருவன் நான். மழைக்கும் வெயிலுக்கும் இந்த கடையின் வாயிலில் படுத்துக்கொள்வேன். சில நேரம் யாரும் உணவு கொடுப்பார்கள். அவர்களுக்கு புண்ணியம் சேர எங்கள் வயிற்றை நிரப்பி விடுவார்கள். இல்லையென்றால் இந்த குப்பை தொட்டியில் விழும் மீதி உணவுகளை எடுத்து சாப்பிடுவேன். என்ன பாவம் செய்துவிட்டேன் என்று எனக்கு இன்னுமே தெரியவில்லை. என்னை குப்பை தொட்டியில் போடும் அளவுக்கு என்மேல் என்ன வெறுப்பு என் அம்மாவுக்கு! யாராவது தத்தெடுத்து என்னை வளர்க்க மாட்டார்களா என்கிற ஏக்கம் எனக்குள். பாவத்துக்கு தண்டனை என்பதை விட என் பிறப்பே இங்கே நான் சுமக்கும் பாவம்தான். இந்த உலகம் எவ்வளவு பாகுபாடு காட்டுகிறது! எனக்கென்று யாரும் இல்லை. என்னைப் போல இந்த சாலையில் திரியும் நாய்கள் மட்டும் என்னை நாடி வரும். என் பிறப்பின் காரணமே தெரியாமல் இறந்து விடுவேனோ என்று பயம் எனக்கு. இப்போதும் கோவில் முன்னே அமர்ந்து அங்கே நடந்து செல்லும் மாணவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் ஆசைதான். ஆனால் நேரத்துக்கு உணவு கூட கையில் கிடைக்காத நேரம் கல்விக்கு எங்கே போவது? திருடி பணத்தை சம்பாதித்து விடலாமா என்று கூட தோன்றியிருக்கிறது. ஆனால் இந்த போலீசார் திருடர்களுக்கு அடிப்பதை கண்ணால் பார்த்த பின் ஒருவித பயம் எனக்கு. எப்படியாவது மேலே வந்துவிட வேண்டும் என்கிற உத்வேகம் இருக்கின்றது. வேலை கேட்டு சென்றால் கூட சிறுவர்களை வேலைக்கு வைக்க மாட்டோம் என்று மறுத்து விடுவார்கள். என் தோற்றமும் அப்படித்தான். மிகவும் மெலிந்த தோற்றம். மீதி உணவுகளை உண்டு என் உடலை வளர்க்க முடியுமா என்ன? நான் உயிரோடு இருப்பதற்கே போராடி கொண்டிருப்பவன். ஏக்கங்களும் கனவுகளும் உள்ளுக்குள் நிறைந்து கிடப்பவன். இங்கிருந்து பிச்செடுக்காம தள்ளிப்போ என்று ஒரு குரல். திரும்பி பார்த்தேன். ஒருவன் என்னை விரட்டி கொண்டிருந்தான். எங்கே போனாலும் எங்களுக்கான மரியாதை இதுதான். மரியாதையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்க சிரிப்பாக இருக்கிறது. அதற்கும் எங்களுக்கும் வெகு தூரம் ஆயிற்றே. எனக்கு கோபமெல்லாம் இந்த கடவுள் மீது மட்டும்தான். இப்படி சொந்தங்கள் இல்லாமல் என்னை அனாதையாக பிச்சைக்காரனாக படைத்து விட்டாரே. படிக்கும் வயதில் படிப்பை பெற முடியவில்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இப்படித்தானே இருப்பேன். இப்போது கூட கொஞ்சம் நகர்ந்து சென்று அமர்ந்து கொள்கிறேன். காரில் இருந்து இறங்கும் அந்த பெண்மணியையே பார்த்து கொண்டிருக்கின்றேன். பார்க்க நிறைய நகைகளுடன் வந்திருக்கின்றார். நிறைய தர்மம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையில் கையை நீட்டி அம்மா என்றேன். கண்டு கொள்ளாமல் சென்று விட்டார். இது ஒன்றும் எனக்கு புதிதல்ல. தினமும் அனுபவிப்பதுதான். எனக்கு எல்லாருமே அம்மாதான். தாயில்லாத குறையையும் வலியையும் இப்படி அழைத்து தீர்த்துக் கொள்கின்றேன். யாராவது வந்து என்னை அழைத்து சென்று என்னை வளர்த்து விட மாட்டார்களா என்கிற ஏக்கம் எனக்குள். எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். அந்த ஆசையெல்லாம் இப்போது பகல் கனவாகிவிட்டது. என்னை பெற்ற தாயை கண்டால் ஒரே வார்த்தை கேட்க வேண்டும், என்னை கருவிலேயே அழித்திருக்கலாமே என்று. இத்தனை கஷ்டங்கள் எனக்கு வந்திருக்காதே. இந்த உயிர் எதற்கு என் உடலில் தங்கிக் கொண்டு இருக்கிறது என்று கூட யோசித்திருக்கிறேன். தவறே செய்யாமல் இந்த சாபமிட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று எப்போதுமே தோன்றும். ஆனால் இதிலிருந்து மீள என்னதான் வழி? எனக்கு சாப விமோச்சனமே கிடைக்காதா? என்னென்னவோ யோசித்துக் கொண்டிருந்த எனக்கு அருகே ஒருவன் வந்து அமர்ந்தான். எனது வயதுதான் இருக்கும். இங்க இருந்தா நிறைய காசு கிடைக்குமா என்று கேட்டான். அவனை உற்று பார்த்தேன். பார்வையில்லை அவனுக்கு. முதன்முறை கடவுளிடம் நன்றி சொன்னேன், என்னை முழுமையாக படைத்ததற்காக. இத்தனை நாட்கள் என் வாயினால் திட்டை மட்டும் வாங்கிக் கொண்டிருந்த கடவுள் இன்று சிரித்திருப்பார் என்று தோன்றியது. காசு கிடைக்குமான்னு தெரியல, என்ன போல ஒரு நண்பன் கிடைப்பான் என்றேன். அவன் இதழ்களில் மெல்லிய புன்னகை. என்னை போல உறவுகளுக்காக ஏங்கியிருப்பான் போலும். ஒற்றை கையை நீட்டி என் முகத்தை மெதுவாக வருடினான். மெல்லிய வருடல்தான். என் விழிகள் கலங்கிவிட்டன. சட்டென கண்ணீர் வழிந்தது. நானே பரிதாபப்படும் நிலையில் இருக்கிறேன். இப்போது அவனை நினைத்து பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். வாழ்க்கைதான் எவ்வளவு விசித்திரமானது. அவன் கையை பற்றி கொண்டே
என் கூடவே வாழ்க்கை முழுக்க இருப்பியா என்று கேட்டேன். எனக்கு கிடைத்த ஒரு நண்பன் என்று முதல் முறை தோன்றியது. அழுதே விட்டான் அவன். என்ன யாருமே இப்படி கேட்டதில்லை தெரியுமா, விரட்டித்தான் விட்டுருக்காங்க என்று விம்மலுடன் சொன்னான். அவனின் கையை பற்றி கொண்டே எழ வைத்த நான் மெதுவாக நடந்தேன். கதைகள் பேசிக்கொண்டே நடந்தேன். மனதுக்குள் இருந்த எல்லாமே பேச ஒருவன் கிடைத்து விட்டான். என்னை யாரும் தத்தெடுக்க மாட்டார்களா என்கிற ஏக்கம் தாண்டி இப்போது நான் ஒருத்தனை நண்பனாக தத்தெடுத்திருக்கிறேன். வாழ்க்கை தான் எவ்வளவு விசித்திரமானது.